வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க. கொம்பு தேன் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். 21 பேருக்கு ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாமே எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், கூடையும் அறுத்து போடுங்க, அதில் தேனையும் ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கூடை எடுங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, கூடோட தேன் கேட்கும்போது கூட்டையும் போட்டுட்டு அதில் மறுபடியும் வடிஞ்ச தேனையும் மேற்கொண்டு இருக்கிறத புழிஞ்சும் தான் அனுப்புவோம். காரணம் சொல்லிடுறேன். இது அப்படியே வச்சோம்னு சொன்னால் ஒரு 3 நாளில் தேன் கெடாது, ஆனால் கூடு கெட்டு போயிடும். அதனால் என்னென்னா, ஒன்று அது பீயோடைய மெயின்டெனன்ஸில் இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது தேன்லேயே ஊறிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒன்று இது எல்லாமே வைல்டு ஹைவு, அதனால் வந்து உங்களுக்கு பேங்கர் நல்லா நீட்டான ஷேப்லலாம் வராது, ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி எடுத்தோம், அதை ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒருத்தர் பேர் சொல்லி ஃபில் பண்ணிடுவேன். பிரதர் கோபிநாத் எம்ஆர் வேளச்சேரி. உங்களுக்கு வந்து கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க, கூடோட ஃபில் பண்ண போகிறோம். 0 பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கூட போட்டுடுறேன், ஏன்னா ஓகே அன்ஈவனாக தான் வரும் பிரதர், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வைல்டான ஹைவு. ஓகே, இதை எடுத்ததெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சுருப்பேன், பாருங்கள் வீடியோ. ஃபுல்லாக முள் கையெல்லாம் ஃபுல்லாக முள். இங்கே பாருங்கள், கட்டே பண்ண முடியல. ஒரு வைல்டு ஹைவ் இப்படி தாங்க இருக்கும், அதை சொல்லிடுறேன். ஐயோ, ஃபுல்லாக முள்ளுங்க. கேக்கு மாதிரி விழாது, ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முள், இங்கே ஒரு முள். ஸோ அது கேக்கு மாதிரி விழாது, அழகாக கட் பண்ண முடியாது. இதில் பாருங்கள் எவ்வளோ மகரந்தம், ஃபுல்லாக மகரந்தம். ஃபுல்லாக மகரந்தம். ஸோ அதுலேயும் பிரித்து தாங்க போடுவோம், க்ளீன் பண்ணி தான் போடுவோம். என்ன கேட்டால் இவங்க ஃபில் பண்ணுறது பெட்டரோ, அடுத்து போடட்டும். பேசிமுது க்ளவுஸ் போட்டு ரெடி ஆகிக்கிங்க. மகரந்தம். ஓகே பிரதர் கோபிநாத் எம்ஆர் இவ்வளோ கூட போட்டேன். தேனும் ஃபில் பண்ணிடுறேன், பார்க்கலாம். பிரதர் ஸ்ரீ வெங்கடாச்சலம் கும்மிடிப்பூண்டி 1 kg கொம்பு தேன் வித் 5 கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வச்சிடுறேன். 0 கூட போடுங்க. கொம்பு தேன் கட்டிங்கும் வச்சுக்கோ. என்னன்னா, இது கொம்பு தேன் வந்து கட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த கூட எடுங்க. ஏன் கூட எடுத்து கொடுங்க, அடுத்த கூட எடுத்து கொடுங்க. இதோடவே மேபி இந்த வீடியோலேயே வச்சுருப்பேன், இல்லைன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு வைல்டான ஹைவே, அதனால் நீங்கள் வந்து அப்படியே அழகாக பீஸ் போடுறது வந்து அந்த மாதிரி வராது. வைல்டான ஹைவே உள்ளே ஃபுல்லாக முள்ளோடு இருக்குது. இருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், சொல்லிடுறேன். 1-2 சும்மா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக காமிக்கலாமே தவிர, அசலான தேன் வைல்டாக போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இடையே குச்சி வரும். ஓகே பிரதர், உங்களுக்கு கூட போட்டேன், ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன், புழிஞ்சு ஊற்றி, அதையும் சொல்லிடுறேன். பிரதர் ஸ்ரீ வெங்கடாச்சலம் கும்மிடிப்பூண்டி உங்களுக்கு. பிரதர் தேவராஜ் சாமுவல் சேலம் கொம்பு தேன் வித் 5 கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு போட்டுடுறேன். கட்டு பிரதர், ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ஹன் பண்ணது எல்லாமே வச்சுருக்கேன், பாருங்கள். கடைசியாக புழிஞ்சு ஊற்றிடுவேன். ஃபஸ்ட்டு கூடு போட்டுடுறேன். இங்கிருந்தும் காமிக்கணும்.
கூடு ஃபில்லிங் நான் சொல்கிறேன், கொம்பு தேனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஃபுல்லாக மகரந்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா ரொம்ப அழகாக கேக் வெட்டுற மாதிரி இதில் வராது. அதுதான் ப்ராக்டிக்கலாக, ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலான விஷயம் அதுதான். வந்துச்சா? இது கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிறதையும் போட்டுருங்க, அவ்வளோதான். கரெக்டாக இருக்குமா? பிரதர் தேவராஜ் சாமுவல் உங்களுக்கான கூடு போட்டாச்சு. தேனை ஃபில் பண்ணி காமிச்சார். பிரதர் என்னென்னா வைல்டான ஒரு கொம்பு தேன் ஹைவ் இது, சரிங்களா? இருங்க, இது அப்படியே அழகாக பீஸ் போடுற மாதிரிலாம் வராது. இப்படி தான் அன்னிவனாக பிச்சு பிச்சு தான் வரும். அந்த தேன் பூச்சி எடுத்துருங்க. சேகர் புதுக்கோட்டை கொம்பு தேன் ஹைவு. அது நல்ல ஆங்கிள் தம்பி. ஓகேண்ணா. இப்படி பின்னாடி அறுத்து அப்படியே போடுறது நல்ல ஆங்கிள். அறுக்கிறதும் தெரியுது இல்லை? பாருங்க, அன்ஈவனாக தான் இருக்கும். வைல்டான ஹைவு அன்ஈவனாக தான் இருக்கும் சொல்லிடுறேன். ஃபுல்ராட் இருந்தால் எடுத்துருங்க. ஓகே, ஓரளவுக்கு ஹைவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் புளிஞ்சு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அடுத்து அந்த ஒரு பீஸ் அப்படியே போடுங்க அவருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குமா? எல்லாத்துக்கும் பார்த்துங்க. பிரதர் சேகர் புதுக்கோட்டை கொம்புத்தேன் ஹைவு. உங்களுக்கு கொம்புத்தேன் கூடு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன். இன்னுமே கூடு போடுவேன், எல்லாத்துக்கும் போட்டுட்டு போடுறேன். சீரியஸ் காந்திபுரம் கோயம்புத்தூர் உங்களுக்காக கொம்புத்தேன் ஹைவ் கேட்டிருந்தீங்க, ஃபில் பண்ணுறோம். என்னென்னா வைல்டான ஹைவு, அதனால் வந்து அப்படியே கேக் ஸ்லைஸ் மாதிரி வராது. இந்த மாதிரி அன்ஈவனாக தான் கட் பண்ண முடியும் சொல்லிடுறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே முள் இருக்கும். இன்னொரு இந்த கொம்பு வந்து அன்ஈவனாக தான் இருக்கும் ஷேப்பு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லிடுறேன். பாருங்கள், அதை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். ஏன்னா இடையே ஒரு முள் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன நெக்டார் அப்படின்னா ஏதாவது புல்ராட்டில் இல்லை, தேனிப்பூச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ மகரந்தம். திருப்பி காமிங்க. அதை பாருங்கள், ஃபுல்லாக மகரந்தம், ஃபுல்லாக மகரந்தம். ஓகேவா? போடுங்க. வைல்டான ஹைவு அன்ஈவனாக தான் இருக்கும் சொல்லிடுறேன். சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம்ல. வேறு அடுத்து கூட எடுங்க. அதில் அவ்வளோ இருக்குது. ஓகே. சாமுவல் எஸ் வில்லிவாக்கம். கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதுக்கு மேலே ஒட்டியிருக்கோம். அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்களுக்கான கொம்புத்தேன் கூடு அன்ஈவனாக தான் இருக்கும் எங்ககிட்ட, அதை சொல்லிடுறேன். ஃப்ரம் தி வைல்டு, அதனால் அன்ஈவனாக தான் இருக்கும். ஸ்லைஸாக விழுவாது கொம்புத்தேன் ஒன்று. பாருங்கள், இதை வெட்டவே முடியாது, உள்ள முள் இருக்கும். போடுங்க. அப்படி தான் தேனிப்பூச்சி கூடு கட்டும், நம்ம மாதிரி ஒரு பிளாட் போட்டுலாம் கட்டாது. அதனால் அன்ஈவனாக தான் இருக்கும், அதை வெட்டுறதே கஷ்டம். அப்படி தான் இருக்கும். நெக்டார் வந்து பார்த்திங்கன்னா, நெக்டார் வந்து பாருங்க எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். இந்த மகரந்தம் ரொம்ப ரொம்ப நல்லது. மகரந்தத்தை பற்றியே நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன், பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். ஹைலி வேல்யூபிள். இன்னும் கொஞ்சம் போடணுங்க அவருக்கு. ஓகே. சந்தான பாரதி பிரதர் சூலூர். ஒரு லேபிளுக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டியிருக்கோம், வேறு யாருக்கும்லாம் இல்லை, தப்பாக ஒட்டிட்டோம். வித்தி ஹைவுங்கிறது. சந்தான பாரதி சூலூர் உங்களுக்காக கொம்புத்தேன் ஹைவு. ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் ஃபுல் வீடியோவில் இருக்கும், உங்களுக்கு ஃபில்லிங் மட்டும். இந்த மாதிரி அன்ஈவனாக தாங்க போட வேண்டியது இருக்கும் சொல்லிடுறேன். அவ்வளோ ஈவனாலாம் வராது. வைல்டு ஹைவு ஈவனாலாம் வராது.
பயங்கர வேலை கொம்பு தேன். இன்னொரு கூட எடுக்க ஒன்றும் இந்த பாருங்க பிரதர், ஒரு நிமிஷம் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்க்குறக்கு இப்படி இருக்குல்ல, இதுக்குள்ளார இங்கே ஒரு முள் இருக்கும், இங்கே ஒரு முள் இருக்கும், இங்கே ஒரு முள் இருக்கும். இது பாருங்கள், இங்கேயே முள் பிடிக்கவே முடியாது. இங்கே ஒரு முள் இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஒரு வைல்டான ஹைவ் இருக்கும். அதனால் இப்படி தான் அது ஃபில் ஆகும். இதை நாங்கள் அறுத்து எடுக்கிறப்ப கேக் ஸ்லைஸ் மாதிரிலாம் வராது. போடுங்க, அசலான காட்டு தேன் அது வந்து உறுதி. பாருங்கள், போடுங்க, இதான் போடுங்க. சும்மா கரெக்டாக இருக்குமா? பிரதர் முகமது இப்ராஹிம், கடைநல்லூர். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி இருக்குல்ல, இது அன்ஈவனாக தான் கட் ஆகும் பாருங்களேன். ஏன்னா இங்கே ஒரு செடி வந்துருச்சு. ஐ மீன் இங்கே ஒரு அது பேர் என்னையா, முள் வந்துருச்சு. போடுங்க. அடுத்து இங்கே ஒரு முள் வந்துருச்சா, இதை நான் எப்படி ஈவனாக கட் பண்ண முடியாது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. இதுதான் கொம்பு தேனில் பெரிய பிரச்சனை. ஈவனாக கட் பண்ணவே முடியாது. வைல்டுலேருந்து கிடைக்கிறது ஈவனாக கட் பண்ணவே முடியாது. ஃபுல்ராட் இருந்தால் எடுத்துருங்க. அது வரக்கூடாதுல்ல. அது வரல, இதையும் எடுங்க. இப்போது இது ஃபுல்லாக மகரந்தம், புரியுதா? இது முழுக்க மகரந்தம். சூப்பராக போடுங்க. இந்த மகரந்தம் ஹைலி வேல்யூபிள் பிரதர், சொல்லிடுறேன். போதும், இந்த பீஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமே அடுத்து தேனை ஃபில் பண்ணிக்கலாம். பிரதர் முகமது இப்ராஹிம், கடைநல்லூர், போலண்ட் ரிச்சு. ஃபுல்லாக என்டையர் ஹைவ் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். பிரதர் யுவராஜ், காலப்பட்டி, கோயம்புத்தூர். கொம்பு தேன் கேட்டிருக்கீங்க. ஃபில்லிங்க அறுத்து போடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கூடு. ஓகே, சூப்பர். நல்லா மாறணுங்க. ஓகே, மரத்தை இருக்கக்கூடாது, கூடு தான் இருக்கணும். கிட்ட மரத்தில் படும், அது வேறு. ஓகே, இது அன்ஈவனாக தான் இருக்கும். கூடு தாங்க, அது மரம் இல்லை, கூடு அன்ஈவனாக தான் இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன், அதான் ரியாலிட்டி. ஓகே, கரெக்ட். வைல்டான ஹைவ் பிரதர், முள் ஃபுல்லாக. அதனால் அன்ஈவனாக கஷ்டப்பட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். திருப்பி காமிச்சிருங்கண்ணா தேனை. இருக்க பாருங்க, தேனை வைங்க. ப்ரௌனான ஹைவ். கொடுங்க. சையத் அலி பாருங்கள், எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மகரந்தம். ஃபுல்ராட் இருந்தால் எடுத்துருங்க. மகரந்தம் தானே, ஃபுல்ராட் இல்லைல்ல? சூப்பர். எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். அதில் இந்த ஒன்று வந்து போடலாம். ஓகே, ஆஹா செம்மையா. ஓகே பிரதர் சையத் அலி, கடைநல்லூர். முகமது இப்ராஹிம், கடைநல்லூர். செகண்ட் 1 kg உங்களுக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கூட கொடுங்க, ஒரு 10. ஓ
இவ்வளோ இருக்கா? ரெண்டு வித்தியாசமான கூடு இருக்குல்ல? இல்லை இன்னும் விளைஞ்சது இல்லை. உடஞ்சிருது, நம்ம எடுத்துகிட்டு வரதுக்குள்ளாரே உடஞ்சிருது, அதுதான் பிரச்சனை. இன்னும் அழகாக காமிக்கலாம். இரண்டாவது எல்லாம் முள்ளாக இருக்கா, கஷ்டம். பிரதர் அன்னீவனாக தான் வரும், அதை நான் சொல்லிடுறேன். அப்படியே அழகாக கேக் மாதிரி வராது, அதான் யதார்த்தம். எம் ராம்குமார், கரூர், கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க, ஃபில் பண்ணுறேன். அன்னீவனாக தான் இருக்கும் பிரதர். ஃபுல் ஹண்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஆஹா, ஏன்னா இது கூடு கொம்பு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேன் இருக்கும். அன்னீவனாக தான் இருக்கும், முள்ளெலாம் இருக்குது. ஸோ இது கட் பண்ணி போடுறதே கஷ்டம், அதையும் சொல்லிடுறேன். அடுத்த கூடு வேணும் கொடுங்க. இதில் நிறைய வடிஞ்சதும் இருக்கும் பிரதர், அதெல்லாம் கடைசியாக ஊற்றிடுவேன். வெட்டி போடுங்க. இன்னும் கொஞ்சம் வெட்டி போடணுங்க. இந்த பக்கம் இருக்கிறத வெட்டி போடுங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா பிரதர்? எம் ராம்குமார், கரூர், உங்களுக்காக ஹைவ் போட்டிருக்கு. ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவேன், புளிஞ்சும் ஊற்றிடுவேன். இன்னும் கொஞ்சம் ஹைவ் போட்டால் போடுவேன். பிரதர் கவின், சேந்தமங்கலம், கொம்புத்தேன். இல்லை என்னாச்சு? லோ பேட்ரி. இது போய் சார்ஜ் போடணும். சரி, நம்ம கூடு தானே போட்டிருக்கோம், சார்ஜ் எங்கேயாவது போய் போட்டிருக்க முடியுமா? இட மிஷின் வந்து கொஞ்சம் சாரி, அந்த இட மிஷின் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஆனாலுமே எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் பேட்ரி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஃபில்லிங்கு ஹைவ் ஃபில் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஏன் பேசாதீங்க, பேசாதீங்க. ஓகே, அப்படியே கூட வச்சுக்கலாம். பிரதர் கவின், சேந்தமங்கலம், உங்களுக்கானது ஹைவு. ஃபுல் வீடியோவில் எடுக்கிறது எல்லாமே காமிச்சிருப்பேன் பாருங்கள். பிரதர் கவின், சேந்தமங்கலம், உங்களுக்கானது. பிரதர் யாசர் அரஃபாத், பழனி, உங்களுக்கானது கொம்புத்தேன் வித் ஹைவு. பாருங்க, இது போடுங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ மகரந்து இருக்குது பாருங்கள். போடுங்க. அன்னீவனாக தான் இருக்கும் எங்கள் கொம்புத்தேன் கூடு அறுத்து போடுறது, சொல்லிடுறேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. கரெக்டு, சூப்பர். எவ்வளோ மகரந்து இருக்குது பாருங்க. மகரந்தம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். பிரதர் கோடந்தம் யோகா மாஸ்டர், தொண்டூர் வில்லேஜ், கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக ஃபில் பண்ணுறோம். இங்கே கூட விடுங்க. இதை ஃபில் பண்ணுங்க. என்னன்னு சொல்லிடுறேன். அப்படியே கேக் ஸ்லைஸ் மாதிரி வராது, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக முள்ளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிதானிச்சு தான் அறுத்து போடுவோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்துடும். ஃபுல் மகரந்தம். ஏன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபுல்லாக அறுக்க முடியல, ஏன்னா இங்கே டக்குன்னு ஒரு முள் வந்துடுது.
ஆனால் இது அன்னிவனாக தான் போட முடியும் சொல்லிடுறேன். இங்கே ஒரு முள், இங்கே ஒரு முள், இங்கே ஒரு முள். ஸோ இது அன்னிவனாக தான் அதை கட் பண்ணி போட முடியும். அப்படியே கேக் ஸ்லைஸ் மாதிரி வராது. இன்னும் அடுத்து கூட விடுங்க. இன்னும் கூட அதுக்குள்ளே கிடக்குது அவ்வளோ. கிடக்குது இல்லை பெருசு போடுங்க. இன்னும் வந்து போடணும். இன்னும் 5-6 பேர் இருக்குதாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக மகரந்தம். கேட்டாக்குமா? யார் பேர்? பிரதர் கோதண்டம் யோகா மாஸ்டர் தொண்டூர். உங்களுக்காக இது போட்டிருக்கேன். பிரதர் சல்மா எஸ் நெய்வேலி கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் வச்சுருக்கு. அந்த பக்கம் எவ்வளோ மகரந்தம் வச்சுருக்கு பாருங்கள். அறுத்து போடுங்க, கூட அறுத்து போடுங்க. இன்னொரு 5 பேத்துக்கு வந்துடாது. அது போக ஒருத்தருக்கு புளிஞ்சு போடுறதுக்கு ஒரு கூடு வந்துடாது. நிறைய இருக்கு கூடா போதும். போடுங்க. அன்னிவனாக இருக்குது ஒன்று தான். ஒரு சில டைம்லாம் ரொம்ப யூனிஃபார்மாக வரும். சில டைம்லாம் போதும். பிரதர் சல்மா எஸ் கூடு போட்டிருக்கேன், ஃபில் பண்ணிடுறேன். ஓகே பிரதர் சாஜத் கன்னியாகுமரி கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. கொம்புத்தேன் தான், ஆனால் அன்னிவனாக தான் இருக்கும் சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், அதில் ஃபுல்லாக எடுத்தது எல்லாமே காமிச்சிருப்போம். இது வந்து கட் பண்ணுறது கேக் மாதிரிலாம் உழுவாது. இதோ எவ்வளோ மாறந்துருக்கு பாருங்கள். வைல்டான ஹைவு இப்படி தான் இருக்கும். சும்மா ஓகே. இது நல்ல கூடு இல்லை இருக்கு. போதும். ஓகே பிரதர் சாஜத்தான் தெரியல, கன்னியாகுமரி. உங்கள் கொம்பு ஹை ஃபில் பண்ணிட்டேன். முகமது ரிம்சான் குளச்சல் 2 1 kg கேட்டிருந்தீங்க. அதில் 1 ஃபில் பண்ணுறோம். கொம்பு தேன் பாருங்க, இது போடுறதையும் எடுத்துக்கிட்டு. பேட்ரி ஏறுது இல்லை பார்த்துட்டிங்களா இடம் மிஷினில்? சரி ஓ சூப்பர். பிரதர் முகமது ரிம்சான் குளச்சல் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். முகமது ரம்ஜானா ரம்ஜான் தெரியல. எல்லாத்துக்குமே வந்துடுச்சு தம்பி. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுவிட்டு புழிஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எத்தனை கூடுங்கிறதையும் காமிச்சிடலாம். தீனி பூச்செல்லாம் எடுத்துருங்க. பிரதர் முகமது ரிம்சான் ஹைவு
எல்லாம் தொடச்சிடணுங்க. பக்கா நீட்டாக தொடச்சி போது ஊற்றாதீங்க, கூட போடுங்க, கடைசியாக புரிஞ்சுக்கலாம். இருக்குமா? இன்னும் கொஞ்சம், இன்னும் 2 கூடு காமா, ஒன்று போடுங்க. ஓகே. பிரதர் முகமது ரிம்சான் குளச்சல், உங்களுக்கு கொம்புத்தேன் ஹைவ் ஃபில் பண்ணியிருக்கேன். சின்ன கூடு, வேறு கூடு வைங்க. சிஸ்டர் மீனா குமாரி, திருவண்ணாமலை. சூப்பர். சிஸ்டர் அன்னிவனாக தான் இருக்கும் சொல்லிடுறேன். கட் பண்ணுறதே கஷ்டம், ஃபுல்லாக முள் இருக்கும். வாயிலிருந்து ஒரு கொம்புத்தேன் இப்படி தான் இருக்கும். போதும். பேர் பாஸ்கரன் ஆர், மாணிக்கம்பாளையம், ஈரோடு. உங்களுக்காக கொம்புத்தேன் கூட இது எடுத்து போடுங்க. நல்லா இருக்கிற பகுதி மட்டும் போடுங்க, அது போடுங்க. இல்லைன்னா அடித்து எடுத்து போட்டுக்கலாம். இது அடுத்தது தானே கூடு உள்ள. ஓகே. பிரதர் பாஸ்கரன் ஆர், மாணிக்கம்பாளையம், ஈரோடு. உங்களுக்கான கூடு அன்னிவனாக தான் பிரதர் இருக்கும் சொல்லிடுறேன். கரெக்டாக வந்துச்சு. இல்லை அடுத்தது எத்தனை கூடு எடுத்தோம், எவ்வளோ வடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் காமிச்சோம். பிரதர் பாஸ்கரன் ஆர், மாணிக்கம்பாளையம். உங்களுக்கு இதுவும் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். பிரதர்ஸ் 21 பேருக்கு 21 பிரதர்ஸ் 21 பேர்த்துக்கு ஃபில் பண்ணியிருக்கிறோம். இத்தனை கூடு எடுத்தோம், அதை எடுங்க. அதில் ஃபுல்லாக வடிஞ்ச தேனுமே இருக்குது, அதை தான் நாங்கள் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். காமிங்க. இப்போ இந்த 21 கூடை கொண்டு வந்திருப்போம் பாருங்கள், அது வடிஞ்சது இது, சரிங்களா? இது ஃபுல்லாக எடுத்த ஹண்ட்டையுமே ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் பாருங்கள், இதே வீடியோலேயே பார்ப்பீங்க. வச்சுருங்க. ஸோ இதையுமே இப்போ ஃபில் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா, மலைத்தேன் கூட பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த கட் பண்ணி அப்படி உள்ளே போடுறது. அந்த மாதிரி இப்போ வந்து தேனோ கொம்புத்தேனோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதனுடைய சைஸே வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்புத்தேன் கூடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் மட்டும் எத்தனை முள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதை சுற்றி இது கட்டியிருக்கோம். இதை கட் பண்ண முடியாத மாதிரி எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இதில். இதை கட் பண்ணோன்னா 13 இடத்துல கத்தி நின்று வரும். அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள், அன்னீவனாக தான் இது கட் ஆகும். அதை சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஷார்ட்டை எடுத்தேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எத்தனை கூடு இவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிடுறேன். 1 வாபா அப்படியே எடுத்து போடுங்க. 1 கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 2 வந்துச்சு. அதில் 21 22 23 24 25 26 சரிங்களா? 26 கொம்புத்தேன் கூட எடுத்து தான் 21 பேருக்கு ஃபில் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட 3/4 கிலோ 700 கிராம் இவ்வளோ தான் வரும் அதில். அப்போ அதை ஃபுல்லாக வடித்து ஃபுல்லாக போட்டுருவோம். இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்றேன். ஃபுல்லாக வடிஞ்சு தேனுங்க சொல்லிடுறேன்.
கொம்பு தேன் போதும். புளிங்க புளிஞ்சு அப்படியே ஒவ்வொருத்தருக்காக ஊற்றிடுங்க. இன்னொரு ஆள் வாங்க, புளியரை மட்டும் காமிக்க. எவ்வளோ மகர்ந்து சேர்த்து பாருங்கள். அதிலே வச்சுருங்க. ஃபஸ்ட் ஒவ்வொருத்தரை ஃபில் பண்ணிடுவோம். பிரதர் குமரன் மல்லூர் போஸ்ட் கொம்புத்தீன் கேட்டிருந்தீங்க. ஃபுல் எக்ஸ்ட்ராக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஊற்றுங்க. 1495 வரணுங்க. தேன் கலர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சொல்லும் போது நிறுத்துங்க. காற்றடிக்குது பார்த்து. ஓ காற்றடிக்குதுப்பா பார்த்து. இன்னொரு 50 கிராம் தான் போதும். பார்த்து யார் ஊற்று போதும். அடிச்சு விட்ருங்க. காற்று சல்லு ஓடு பாருங்க. ஓகே பிரதர் குமரன் மாலூர் போஸ்ட் உங்களுக்கு பாருங்கள். பார்க்கலாம் கிடையாது, இது வந்து கை பின்னாடி வச்சாலே தெரியாது தேனை. அந்தளவுக்கு மகரம் இருக்குது. வாங்கி நன்றிங்க. பிரதர் யாசர் அரஃபாத் பழனி கொம்பு தேன் கேட்டிருந்தீங்க. ஃபில்லிங்கு புளிஞ்சாச்சு. இங்கேருந்து அதை காமி. இந்த ஃபில்லிங் காமி. 1400 இல்லை 1500 வரணும் கரெக்டாக. போதும். அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்ருங்க. வடிக்குதான் ஆள் இல்லையா? ஓகே எடுத்துங்க. தேன் இருக்குல்ல. பிரதர் யாசர் அரஃபாத் பழனி உங்களுக்கு ஃபில் பண்ணிடுச்சு கொம்பு தேன். நன்றி. அந்த ஷாட் தான் கரெக்டு தம்பி. ஸ்லோ பண்ணிக்கிங்க. கரெக்டு. அடிச்சுங்க. எடுத்துங்க. பிரதர் முகமது ரிம்சான் குளச்சல் உங்களுக்கு 1 kg கொம்புத்தேன் செம்மையாக இருக்கும். பிரதர் சாமுவல் எஸ் வில்லிவாக்கம் கொம்புத்தேன் 1 கிலோ. அடுத்து புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். 10-15 கிராம்லாம் பார்க்காதீங்க போய். பிரதர் சாமுவல் எஸ் வில்லிவாக்கம் உங்களுக்கான கொம்புத்தேன். சந்தான பாரதி சூலூர் நல்லா மகரம் நிறைஞ்ச கொம்பு. கரெக்டாகும். பிரதர் சந்தான பாரதி சூலூர் உங்களுக்கு கொம்புத்தேன். ஏதலி கடையநல்லூர் கொம்புத்தேன் 1 கிலோ.
பிரதர் சையத் அலி கொம்புத்தேனு கூடோட கேட்டிருந்தீங்க, நன்றிங்க. சாஜத் கன்னியாகுமரி கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க 1 கிலோ. கரெக்டாக பிரதர் ஷாஜத் கன்னியாகுமரி 1 kg. செம்மையாக இருக்குல்ல? ஊற்றுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குல்லன்னு கேட்குறேன். ஊற்றுறப்ப இருக்கு. இல்லை, அதிலிருந்து ஊற்ற முடியும். தூக்க முடியாது. இவ்வளோ கூட்டம் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், அதனால் தேன் மட்டும்தான் அப்படி அடைஞ்ச தேன் தானே வருது. பிரதர் கோதண்டம் யோகா மாஸ்டர் தொண்டூர் வில்லேஜ் உங்களுக்கு கொண்டு பண்ணுறோம். போதும், கரெக்டாக 140 கிராம் தான் கரெக்டாக இருக்கும். பிரதர் கோதண்டம் யோகா மாஸ்டர் தொடச்சி தான் போடுவோம். ஸோ உங்களுக்கானது. பிரதர் முகமது இப்ராஹிம் கடைநல்லூர் கொம்புத்தேனு 2 கிலோ கேட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் 1 kg. போதும், அதிகமாக ஊற்றிட்டீங்க. போதும். 70. பிரதர் முகமது இப்ராஹிம் கடைநல்லூர் ஆக்சுவலாக என்கிட்ட போலன் வாங்கினாங்க, மகரில் மட்டும் தனியாக வாங்கினாங்க, எதுக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே பிரதர் உங்களுக்கு ஃபஸ்ட் 1 kg. பிரதர் தேவராஜ் ராஜு சாமுவல் சேலம் உங்களுக்காக. எடுத்து ஊற்றுங்க, போதும். ஓகே பிரதர் தேவராஜ் ராஜு சாமுவல் உங்களுக்காக சேலம் கொம்புத்தேன். ஓகே போதும். புரிஞ்சுக்கிறீங்கள? போதுமா? பிரதர் பாஸ்கரன் ஆர் மாணிக்கம்பாளையம் கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக. பிரதர் சல்மா எஸ் நெய்வேலி கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. எடுத்து ஊற்றுங்க. ஒரு சொட்டு சரியா கரெக்ட். பிரதர் சல்மா எஸ் நெய்வேலி கொம்புத்தேன் கேட்டு. பிரதர் முகமது ரிம்ஜான் குளச்சல் 2 கிலோ கேட்டிருந்தீங்க, செகண்ட் 1 kg நினைக்கிறேன். ஓகே குளச்சலுங்கிற ஊர் எங்கே இருக்குது? கேரளாவா? கன்னியாகுமரி கேரளா கன்னியாகுமரி பக்கத்தில் கொல்சல் மார்த்தாண்டன் கொல்சல் கல்யாவல் டக்லா. பிரதர் கலிக்காவல் அடுத்து
பிரதர் முகமது ரிம்ஜான் கொளச்சல் கொம்புத்தேன். பிரதர் சிஸ்டர் மீனா குமாரி திருவண்ணாமலை கொம்புத்தேன் கேட்டிருந்தீங்க. போதும். ஓகே, சிஸ்டர் மீனா குமாரி திருவண்ணாமலை கொம்புத்தேன் அடித்தேனே. யோ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, மீன் தொட்டு ஒன்று சாப்பிட்றல என்ன இருக்குது. சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிரதர் கவின் சாந்தமங்கலம் கொம்புத்தேனு 1 கிலோ. ஓகே, சேந்தமங்கலமா? போதும். பிரதர் கவின் சேந்தமங்கலம் கொம்புத்தேன் 1 kg. பிரதர் நசீர் எஸ் காந்திபுரம் கோயம்புத்தூர் கொம்புத்தேன் கேட்டிருக்கீங்க. ஓகே, பிரதர் நசீர் எஸ் காந்திபுரம் கொம்புத்தேன். பிரதர் முகமது இப்ராஹிம் கடைநல்லூர் செகண்ட் 1 kg. இது 50 கிராம் போதும். பிரதர் முகமது இப்ராஹிம் கடைநல்லூர் கொம்புத்தேன். பிரதர் யுவராஜ் காலப்பட்டி கோயம்புத்தூர் 1 kg கொம்புத்தேன். போதும். பிரதர் யுவராஜ் காலப்பட்டி கொம்புத்தேன். பிரதர் கோபிநாத் MR வேளச்சேரி. உங்களுக்கு நிறைய மகரந்தம். போதும். பிரதர் கோபிநாத் MR உங்களுக்காக. பிரதர் M ராம்குமார் கரூர் உங்களுக்காக கும்பிட்டு. போதும் போதும் போதும். பிரதர் ராம்குமார் M கரூர். பிரதர் சேகர் புதுக்கோட்டை கொம்புகன். பிரதர் சேகர் புதுக்கோட்டை கொம்புத்தேனு 1 kg. பிரதர் ஸ்ரீ வெங்கடாச்சலம் கும்மிடிப்பூண்டி கொம்புத்தேனு உங்களுக்காக. 1 கிலோ வரும், ஆனால் போதும்.
தனியாக கலெக்ஷன் வச்சுக்கலாம் போதும். ஓகேவா பிரதர்? ஸ்ரீ வெங்கடாச்சலம் கும்மிடிப்பூண்டி கொம்பு தேன் 1 kg. ஸோ ஊற்றி முடிச்சாச்சுங்க, பார்க்கலாம்.